எப்படி இருந்தாங்கன்னா, இவர் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டா ஒருத்தனை வான்னு என்ன பண்ணுவான், வருவான். 1000 பேர் இப்படி போனா போவான். அந்த நிலைமையில இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, பந்து ஜனங்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவர் கூட இருந்த சிநேகிதர்களும் வெறுக்கிறாங்க. கடைசியா இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டா கூட என்ன செய்யலன்னா உத்தரவு வரல. ஒரு விழுகை நேரத்துல இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கும் போது நமக்கு வர்ற பதில் பிரதி உத்தரம் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். யோபு நல்லா இருக்கும் போது ஏதாவது ஒரு வேலைக்காரன் மதிக்காம போயிருப்பானா? போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லை, போய் தான் கூப்பிடும் போது காது கேளாத மாதிரி போயிட முடியுமா? ஆனா இன்னைக்கு யோபு சொல்றாரு, என் வேலைக்காரனை கூப்பிடும் போது அவன் என்ன செய்ய மாட்டான்னா உத்தரவு கொடுக்க மாட்டான். நான் எப்படி மாறிட்டேன், ஒரு மிகப்பெரிய விழுகையில் இருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள நான் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறதா நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா என்னை உயிர்ப்பிப்பார். அதே 19:25 நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, என் மீட்பர். என்ன நடந்தது? பந்து ஜனங்க விலகி போயிட்டாங்க, நான் நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க, என் சிநேகிதர்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு. என் மீட்பர் என்ன செய்யறாருன்னா இன்னைக்கும் என் கூட ஜீவனோடு, என் கூட சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார்.